அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் எவ்வாறு DEB ஐடி உருவாக்குவது, அதோட பயன்கள் என்ன என்பதை பற்றிய முழு விவரங்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. DEB ஐடி என்பது ஓபன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அல்லது ஆன்லைன் திட்டத்தில் கல்வி பயில சேர்க்கை பெற விரும்பும் மாணவர்களால் கட்டாயமாக உருவாக்கப்பட வேண்டிய அடையாள எண்ணாகும். DEB ஐடியின் நோக்கம் பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் ஓபன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அல்லது ஆன்லைன் முறையில் கல்வி பெற விரும்புபவர்கள் சேர்க்கையை உறுதி செய்வதாகும். இதன் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள வழி செய்யும். ஓபன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அல்லது ஆன்லைன் லேர்னிங் அல்லது திறந்த நிலை பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது முக்கியமாகும். சரி, இனி எவ்வாறு இணையதளத்தில் சென்று நாம் இந்த DEB ஐடி எனப்படும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ ஐடியை கிரியேட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.deb.ugc.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல ஃபர்ஸ்ட்லயே கொடுத்திருக்காங்க கெட் யுவர் DEB ஐடி, என்டர் ABC ஐடி அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த DEB ஐடி நீங்க கிரியேட் பண்ணுவதற்காக ஃபர்ஸ்ட்லயே ABC ஐடி அப்படிங்கிற ஒரு அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் என்கிற ஒரு ஐடி நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். ABC ஐடி எவ்வாறு கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தெளிவாக விளக்கமாக மனித சேவை சேனலில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவை பார்த்து நீங்க எவ்வாறு ABC ஐடி கிரியேட் பண்ணலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அந்த ABC ஐடி கிரியேட் பண்ணவங்க மட்டும்தான் DEB ஐடி கிரியேட் பண்ண முடியும். எவ்வாறு ABC ஐடி கிரியேட் பண்றது என்பதை பத்தி மனித சேவை சேனலில் வெளியிட்டுள்ள வீடியோ இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, ABC ஐடி கிரியேட் பண்ணவங்க இந்த பேஜ்ல வந்து இதுல உங்க ABC ஐடியை என்டர் பண்ணி இந்த என்டர் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ABC ஐடி டீடைல்ஸ் இந்த பேஜ்ல வரும். அதன் பிறகு உங்களது மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி கன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களது DEB ஐடி கிரியேட் ஆகும். சிம்பிள் ஸ்டெப் தான், 3 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல கிரியேட் ABC ஐடி, டிஜிலாக்கர் அக்கவுண்ட் வழியாக உங்களது ABC ஐடி கிரியேட் பண்ண வேண்டும். அதன் பிறகு விசிட் DEB வெப்சைட். அதன் பிறகு நீங்க இந்த பேஜ்ல விசிட் பண்ணி உங்களது ABC ஐடியை என்டர் பண்ணி உங்களது DEB ஐடியை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அல்லது ஆன்லைன் கோர்ஸுக்காக நீங்க விண்ணப்பிப்பதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளில் திறந்த நிலை பல்கலைக்கழகங்கள் அல்லது ஓபன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் உங்களது ABC ஐடியை கிரியேட் செய்து DEB ஐடி கிரியேட் செய்து அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அட்மிஷனுக்காக விண்ணப்பிப்பதற்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது மட்டும் இல்ல, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அதாவது பல்கலைக்கழக மானிய குழு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றி ஒரு அறிவிப்பு ஒன்று சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதாவது திறந்த நிலை கல்வி, தொலைநிலை கல்வி மற்றும் ஆன்லைன் கல்வியை கற்க விரும்பும் மாணவர்களுக்கான புதிய சேர்க்கை நடைமுறைகளை பல்கலைக்கழக மானிய குழுவான UGC வெளியிட்டுள்ளது. நாட்டில் அங்கீகரிக்கப்படாத பல்வேறு கல்வி நிலையங்கள் ஆன்லைன் வழியாகவும் திறந்த நிலை கல்வி வழியாகவும் தொலைநிலை கல்வி வழியாகவும் பல்வேறு படிப்புகளை நடத்துகின்றன. அவற்றில் படித்த மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதையும் புகார்களின் வாயிலாக UGC அறிந்துள்ளது. இதை தடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடத்தப்பட்டது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி இந்த கல்வி ஆண்டின் தொலைநிலை கல்வி மாணவர்கள் சேர்க்கைக்கான புதிய நடைமுறை அடுத்த மாதம் அமலாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் மட்டுமே மாணவர்கள் சேருவதை வெளிப்படைத்தன்மையுடன் உறுதி செய்ய முடியும். மாணவர்கள் UGC-யின் www.deb.ugc.ac.in என்ற இணையதளத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தொலைதூர கல்வி நிறுவனங்களின் பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது இதுதான் அந்த deb.ugc.ac.in யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ. இந்த இணையதளத்தில் நீங்க சென்று அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களோட விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் UGC DEB இணையதள போர்ட்டலில் மாணவர்களுக்கான அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் ஐடியை பயன்படுத்தி தனித்துவமான ஆயுட்கால அடையாள குறியீட்டை பெற வேண்டும். இதை பயன்படுத்தி தான் தொலைநிலை கல்வியில் சேர்க்கையில் இணைய முடியும். இந்த ஆயுள்கால ஐடியை தான் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களும் ஏற்க வலியுறுத்தப்படும். இதனால் அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்கள் மற்றும் படிப்புகளில் சேர்வதை தவிர்க்க முடியும் என்று பல்கலைக்கழக மானிய குழு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. ஆகவே 2024 கல்வியாண்டு முதல் திறந்த நிலை கல்வி, தொலைநிலை கல்வி மற்றும் ஆன்லைன் கல்வியை கற்க விரும்பும் மாணவர்கள் தங்களது ABC ஐடி மற்றும் DEB ஐடியை கிரியேட் செய்து அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளில் சேர்ந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.